பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 84ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையையும் தவணுமாயும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லி நமக்கு அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! ஆண்டவருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அதற்கடுத்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையையும் தவணமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை. ஆண்டவர் தங்கி, ஆண்டவர் உலாவி வந்து தன் ஜனங்களோட கூட பேசி, தன் ஜனத்தாரோடு கூட இடைப்பட்டு, தன் ஜனத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் கூடுகிற வேளைகளில் எல்லாம் வசனம் சொல்லுகிறபடி, எங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்து நிமித்தம் ஒருமித்திருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அப்போ ஒரு சபையாய் ஒரு ஆலயத்தில் நாம் எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல உலாவி வருகிறவராயிருக்க. ஏன்னா தேவன் அந்த இடத்துல உலாவி வந்துட்டாரு அப்படின்னாலே அந்த இடம் ஒரு மனமகிழ்ச்சியின் ஸ்தலமாக மாறிவிடும். அதுக்கு நம்ம எவ்வளவு போராட்டத்தில் போனாலும் சரி, எவ்வளவு துக்கத்தில் போனாலும் சரி, எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. நாம் எவ்வளவுதான் வேதனையோடு போய் நின்றாலும் சரி, ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கும் போது என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் அதே இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்ம இருதயத்துக்குள்ள உண்டாகிற ஒரு சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் அளவே இருக்காது. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்போ இவர் சொல்லுகிறார், எவ்வளவு இன்பமான ஒரு தேவ பிரசன்னம்! ஆண்டவரை, நீர் தங்கி வருகிற உமக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த ஆலயத்திலே நாங்கள் கூடி வருகிற பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்பமானவைகளாக இருக்கிறது. அதை என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. எப்போ நான் ஆண்டவர்கிட்ட போவேன், எப்போ நான் தேவ சமூகத்தில் போய் நிற்பேன்னு சொல்லி என் ஆத்துமா வாஞ்சையோடு காத்திருக்கிறது மட்டும் கிடையாது, என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிட. இருதயமும் மாம்சமும் என்ன பண்ணுது அப்படின்னா, தேவ சமூகத்திலே போய் கம்பீர சத்தமிட்டு ஆண்டவரை துதித்து பாடி சத்தமிடுகிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஆலயங்களுக்கு நாம் போகிறோம். நல்லா போய் நீங்கள் பாடி துதித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பாடி துதித்து ஆராதிக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே என்னென்னலாம் போராட்டங்கள் இருக்கிறதோ, நம்ம இருதயத்துக்குள்ளே என்னென்ன சூழ்நிலைகள் காணப்படுகிறதோ, இவைகள் எல்லாமே நம்மை விட்டு நீங்குகிறதை நாம் காண முடியும். அந்த அனுபவத்துக்குள்ள போன தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், இது எப்படிப்பட்ட அந்த மேஜிக் அந்த இடத்துல நடக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அதுதான் தேவ பிரசன்னத்தினால மட்டும்தான் அதை செய்ய முடியும். நம்ம சோர்ந்து போய், ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள்ல நான் நிற்கிறேன், நான் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நிற்கிறேன்னு நாம சோர்ந்து போய் தான் அந்த இடத்துல போய் நிற்போம். இதுக்கு என்ன பண்றது, சில குழம்பின சூழ்நிலைமைகள்ல நாம போய் நிற்போம். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம போகும்போது என்ன ஆகிரும்னா, அப்படியே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறுகிறதை நாம் காண முடியும். அப்போ சூழ்நிலைகள் மாறுமா அப்படின்னா, சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் அந்த போராட்டம் அப்படித்தான் இருக்கு. ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். இது தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களை நாம் எந்த அளவிற்கு நாம் வாஞ்சிக்கிறோம். இங்க இந்த தேவ மனிதர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. நான் எவ்வளவு துக்கத்தோட போறேன் ஆலயத்துக்கு, ஆனா திரும்பி வரும்போது மனமகிழ்ச்சியோடு அந்த இடத்துல இருந்து நான் திரும்ப வருவேன். அதுதான் என் தேவன் என்னோட கூட இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்பதற்கு அடையாளம். சுற்றிலும் பல போராட்டங்கள் இருக்கலாம், சுற்றிலும் செங்கடலை போல எல்லாமே நிற்கலாம். ஆனால் நான் ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த செங்கடல் மத்தியிலே நான் கடந்து போகிறதற்கு எனக்கு ஒரு வழி உண்டாகும். எனக்கு அந்த போகிறதற்கான ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக பலப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஆலயத்திலே தேவன் என்னோட கூட பேசுகிறார், என்னை வழி நடத்துகிறார், எனக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். எல்லா காரியத்தையும் என் தேவன் செய்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பகுதிக்குள்ளாக, அந்த பாளையத்தின் மகனுக்குள்ளாக நான் நுழையும் போதே என் இருதயமும் என்
மாம்சமும் கம்பீர சத்தமாய் பாடுகிறது. நல்ல உற்சாகமாய் பாடி துதித்து நம்ம ஆராதிக்கும் போது சுற்றிலும் இருக்கிற எரிகோக்கள் தகர்ந்து விழ ஆரம்பிக்கும். செங்கடல்கள் நமக்கு வழிவிட ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு தேவப்பிள்ளை செய்ய வேண்டிய அதனால தான் எல்லா ஆலயங்கள்லையுமே ஆராதனைகள் நடத்தும் போது ஆராதனைக்கு சரியான நேரத்தில் நாம் கலந்து கொண்டு அதை பாடி துதித்து ஆராதிக்கும் போது எல்லா காரியங்களுமே எல்லாமே நமக்கு மறைந்து போகிறதை நாம் காண முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிற அந்த ஒரு நேரம். நாம பாடுவோம், ஆராதிப்போம், அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, பிஹைண்ட் இந்த ஸ்க்ரீன் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. நாம் பாடி துதிக்க 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 அங்கே சத்துருக்களின் கிரியைகள் நொறுங்க ஆரம்பிக்கும். நம்ம கம்பீர சத்தமாய் பாட 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 எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் ஒழிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், அவைகளை என் ஆத்துமா வாஞ்சித்து தேடுகிறது தகப்பனே. அவைகளில் போகும்போது என் இருதயமும் என் ஆத்துமாவும் கம்பீரித்து பாடி மகிழுகிறது. அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய ஆலயத்துக்கு வாஞ்சையோடு கடந்து செல்லும், காரியங்களை நடத்தும் என் தேவன் செய்ய போகிற அந்த மேலான மகத்தான கிருபைகளுக்காக கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். மகிமையான கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.